வணக்கம் அன்பு உறவுகளே. நான் இப்ப நிற்கக்கூடிய இடம் கரம்பயம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில். இது இருக்கிற இடம் வந்து பட்டுக்கோட்டை வட்டம் கரம்பயம் கிராமத்துல இருக்கு. இந்த கோயில்ல இப்போ வந்து திருவிழா காலம். 12ஆம் தேதி உள்ளூர் காவடியும், 13ஆம் தேதி வெளியூர் காவடியும், 14ஆம் தேதி பால்குடமும், 15ஆம் தேதி தேரும், 16ஆம் தேதி முத்துப்பல்லாக்குங்கிற வெகு சிறப்பான நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கு. இந்த கோயிலோட வரலாற்று பின்னணி சொல்றேன் கேளுங்க. இது 15ஆம் நூற்றாண்டு கால கோயில். அந்த காலகட்டத்திலே மிக சிறப்பு வாய்ந்த கோயிலா இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே இது சாதி சமய பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா சமூகங்களை சேர்ந்தவங்களும் வழிபடக்கூடிய மிக உன்னதமான ஆலயமா இருந்துச்சு. இந்த கோயில் வந்து அம்மை நோயை குணப்படுத்துறதுக்கு மிக பேர் பெற்று வழங்குச்சு. அதனால பக்கத்து மாவட்டங்கள், பக்கத்து மாநிலங்கள் தான் கூட இங்க வந்திருக்காங்க. காலப்போக்கில் இது குறைஞ்சிருச்சு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கரம்பயங்கிற பேர் வந்து வெளி மாநிலங்கள் உட்பட எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுல இருந்துச்சு. அந்த அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் வந்து 1910ஆம் ஆண்டு வந்து ஒரு நேர்த்திக்கடை நிறைவேறதுனால ஒரு செல்வந்தர் வந்து புனர் நிர்மாணம் பண்ணாரு. அதுக்கு பிறகு ஊருக்காரவங்க இங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போறாங்க. மிக சிறப்பான கோயில். எங்க முகநூல் பக்கத்தின் சார்பா உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு முறை கரம்பை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்க. கரம்பை முத்துமாரியோட அருளை பெறுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய சகோதரர்கள், அதாவது நம்மளுடைய முகநூல் நண்பர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். இந்த அம்பிகை சொல்லக்கூடியவர்கள் வந்து கற்பின் அம்சம். மிக தூய்மையான நெறிமுறையில உள்ளவங்களுக்கு அருளாசி கூட கிடைக்கும். இப்ப நம்ம சமூகத்துல வந்து தன்னொழுக்கத்தை மீறி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். செய்தித்தாள்ல, தொலைக்காட்சியில எல்லாம் கேள்விப்படுறோம். தன்னொழுக்கத்தோட அறவாழ் வாழ்வோம். அம்பிகையோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். ஒழுக்கம் தான், பக்திங்கிறது ஒரு குறியீடு தான். தன்னொழுக்கம் தான் வந்து மனிதனோட நிலைப்பாடுகளை நல்ல உயர்வு நிலை நோக்கி கொண்டு போகக்கூடியது. அதனால நம்ம நேரிய வாழ்வு நடப்போம், அம்பிகையை வழிபடுவோம், நம்ம வாழ்க்கை உச்சத்துல போகும். அதனால சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா, அடிப்படையில ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், அடுத்தது பக்தி அப்படிங்கிற நெறிமுறையை கொண்டு வர ரெண்டு சேரும் போது வாழ்க்கை உச்சத்தை அடையும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.